நம்ம ஆசைப்பட்டு தான் அவங்க கூட படுக்க போகிறோம். ஆனால் இவ்வளோ சித்திரவதெல்லாம் பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாருங்க. ரொம்ப இந்த கடிக்கிறது கொண்டது ஒரு மாதிரி தான் இது பண்ணுவார். ஏன் இப்படிலாம் பண்ணால் எனக்கு அவ்வளோ மேலே ஒரு இது. வெளியே போனால் ஒரு பொம்பளை கிட்ட நீ போறீன்னா அவளுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும், ரூம் எடுக்கணும், சாப்பாடு வாங்கணும், அதை வாங்கணும், ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். ஃப்ரீயாக ஒருத்தைக்கு அச்சான்னு 3 வருஷம் வச்சு செஞ்சியா? நீ சின்ன பொண்ணு இல்லை என் செல்லக்குட்டி. சரி இன்றைக்கி மத்தியானம் தான் ஷூட்டிங் இருக்குது, நான் வாக்கிங் போகிறேன், அவன் குரலை கேட்கணும்னு நினச்சேன். எனக்கும் அவருக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பழக்கங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், சந்தானத்தை வச்சு படம் பண்ணுறேன், சந்தானம் தான் ஹீரோ, நான் தான் நினைட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது, ஏன்னா நான் ஒரு வாழ்க்கையை வந்து இந்த வாழ்க்கையை ரொம்ப விரும்பி வாழ்ந்தேங்க. நான் அழகு பார்க்கல எல்லாம் நான் தான் காரியங்க. என்னோட அந்த 15 வயசு பெரியவருங்க, 35 வயசு ஆகுது, இருந்தாலும் 48 50 வயசு கிட்ட ஆக போகுது. நான் அதை பார்க்கல. ஏன்னா அங்கே கூட எல்லாருமே காரியம் வச்சாங்க. என்ன அவங்ககிட்ட பிச்சைக்காரன் உங்ககிட்ட வாங்கி தின்னு இருக்கான், உங்ககிட்ட இது பண்ண அவனை போய் இது பண்ணிட்டு இருக்கேன். நானும் தனியாக இருக்கேன், எனக்கு ஒய்ஃப் கிடையாது, டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிதான் சொன்னார். நடுவில் அவங்க ஒய்ஃப் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க, காசு ரெடி பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சு. எனக்கு உடனே சடன் ஆச்சு, என்ன இது இப்போ ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சுதான் இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. இவ்வளோலாம் எனக்கு தெரியல. இல்லைகளா கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு உங்க மனசு இது வந்து செட் ஆகல, ஒத்துக்கலாம், எனக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா தர்கால நிக்கா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளி போட்டாரு, காலைல மெட்டி போட்டாரு. எல்லாமே இன்ன வரைக்கும் இங்க நான் அவர்கிட்ட வாழ்ந்தது 3 வருஷத்தோட போட்டோஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. இந்த பொண்ணுங்க தொடர்பு நிறைய நானே போனை வாங்கி என்ன இப்படி வருது மெசேஜ் சொல்லி நானே பிளாக் பண்ணியிருக்கேன். நானே மேலும் இது இவரும் பேசுவாரா? இவரும் நான் கேட்பேன், என்ன இது டியர்ன்றாங்க, டார்லிங்ன்றாங்க, என்ன இது? அவங்களாம் வாய்ப்பு கேட்க வராங்க. உனக்கே வாய்ப்பு இல்லை, எனக்கும் நீ வாய்ப்பு வாங்கி கொடு. நீனும் அவளுங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து ஒரு இடத்துல 3 லட்சம் வாங்கி கொடுத்தேன். போன மாசத்துல என்னோட ஜூல்ஸ்லாம் வச்சு ஒரு 1.5 லட்சம் கொடுத்தேன். அதுக்கு நடுவில் ஒரு 20,000 வாங்கு, 50,000 வாங்கு, இதுக்கு காசு கொடுக்கணும், அதுக்கு காசு கொடுக்கணும், எப்படியும் ஒரு 6-7 லட்சம் 7 லட்சம் கிட்ட கொடுத்துருக்கேன் நான். மேம் வணக்கம். வணக்கங்க மேம், கிட்டத்தட்ட ஒரு வார காலமா வந்து நடிகர் சுகுமாரை பத்தின நிறைய செய்திகள் நாங்க பார்க்க முடியுது. நிறைய சேட்டலைட் ஊடகங்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்கு, நீங்களும் நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இதோட அப்டேட்டட் நியூஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது உங்க அம்மாக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம. ஆமாங்க, இந்த ப்ராப்ளம் இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய தப்பா மெசேஜுங்க வருது. இப்போ என்னோட நிலைமை என்னன்றது யாருக்கும் தெரியல. நீ ஏன் போன, அது நம்ம சொல்ல முடியல, தகாத வார்த்தைங்களை. இப்போ முகத்தை மூடிக்கிறியா, அப்போ ஏன் திறந்து காட்டினேன், அந்த மாதிரி சொல்லிடணும். ஏன்னா தெரியணும்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அம்மா எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் கேள்வி கேட்கும் போது இதுவாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாகிட்டு. ஆல்ரெடி அவங்களுக்கு சுகர் பேஷண்ட், அவங்க கேட்டு 2 நாளாக அட்மிட் தான் இருந்தாங்க, நெஞ்சு வலி அவங்களுக்கு. இன்னைக்கு கூட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இன்றைக்கி தான் சரி நீங்கள் கூப்பிட்டீங்கனால சரி இது வந்து இதோட விட்டுணும். நான் இவ்வளோ முக்கால்வாசி இறங்கிட்டேன் இதில். இதெல்லாம் நான் பேக் வாங்க முடியாது. பேக் வாங்கினா என் பேர் அது தப்பாகும். என்னை தப்பாக சொல்ல ஒன்றும் இல்லை. நான் எல்லா ப்ரூஃப் அவரை பற்றி வச்சுருக்கேன். என்னை ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் பண்ண இல்லை கல்யாணம் பண்ண எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரூஃப்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். மீடியாவில் எல்லாத்துலேயும் போயிட்டு தான் இருக்குது. எதுவுமே இல்லாமலாம் எதுவுமே கிடையாது. எனக்கும் அவருக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பழக்கங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, அப்போ பழக்கம். பட் நீங்கள் வந்து நடிகையா மேம்? ஆமாங்க, நான் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். நானே ஓனாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். என்னோட டைரக்ஷனில் ஆல்பம் சாங் எடுத்திருக்கேன், தமிழ் ஆல்பம் சாங் எல்லாம் பண்ணியிருக்கேங்க. நான் அவர் கூட ஒரு படம் ஒய்ஃப் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஓகே, ஆளுமைன்னு சொல்லி ஒரு படம் அதில் பண்ணியிருக்கேன். அது பண்ணும் போதும் என்ன ஆச்சுன்னா, இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஒரு நம்பர் கொடுக்குறத நான் பார்த்துட்டு அங்கேயே பிரச்சனையாச்சு. இவர் அதை என்ன பண்ணிட்டாரு, அதோட அது கண்டினியூட்டி நிறைய இருக்குது எங்களுக்கு அந்த படத்தில். அதோட என்னை கூப்பிடவே இல்லை, இவர் மட்டும் கூப்பிட்றாங்க போகிறாங்க. என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது வேற ஒரு பொண்ணு நினச்சிருக்கு. அப்போ இவர் வந்தால் ஃபாலோ பண்ணுறா, நம்மள எல்லாம் தெரிஞ்சுக்கிறான்றதுனால அங்கே டேரக்டருக்கும் இவருக்கும் நல்லா பழக்கம். அப்போ என்ன அந்த கேரக்டர்ல தூக்க சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வேணா ஒய்ஃப் கிட்ட அவங்க ஊர்ல இல்லை ஏதோ சொல்லி அதுவும் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே எனக்கு இப்பதான் தெரிய வருது. ஆனா மேம் நீங்க எப்படி மீட் பண்ணீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க. அதுதான் மேடம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்ப பழக்கம், ஃப்ரெண்டா ஷார்ட் ஃபிலிம் ஒன்னா சாப்பிட்றோம் கொள்றோம். அந்த பிரேக் டைம்ல போது இவர் காதல் சுகுமார் நமக்கு தெரியும், நல்ல படத்துல பார்த்துருக்கோம். பிரீமியர் நம்ம அந்த அளவுக்கு நடிக்க கிடையாது. நான் இப்பதான் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் பண்றேன், ஆல்பம் சாங் பண்றேன். சரி, அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு 2 படம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், சந்தானத்தை வச்சு படம் பண்றேன், சந்தானம் தான் ஹீரோ, நான் தான் நினைட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்பர் கொடுங்க, உங்களோட ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னாரு. சரி, நான் நம்பர் கொடுத்தேன், ஃபோட்டோ சென்ட் பண்ணேன். அன்றைக்கி சாயந்தரமே பண்ண ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சிச்சு. அது ஒரு 2-3 நாளில் முடிஞ்சாலும் அன்றைக்கி சாயந்தரமே எல்லாமே அமிச்சேன். அதுலேருந்து இவர் உங்கள் ஃபேமிலியில் யார் யார் என்ன அப்படி இப்படின்ற மாதிரி கேட்பார். சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, வீட்டில் போய் ரீச் ஆகிட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஒரு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக தானே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பண்ணுவேன்.
இல்ல இப்போ பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த பார்வையில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க, அவர் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாரு, ஓகே. பட் வந்து நமக்கு தெரியும்ல இவர் ஏதோ தப்பான ஒரு இதை கேக்குறாரு, இல்ல அது எங்கேயோ போகுதுன்றது உங்களுக்கு தப்பா மெசேஜ் பண்ணா பரவாயில்லையே, ஒரு ஃப்ரெண்ட்லியா சாப்பிட்டியா, என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் என்னங்க உங்க நான் ஃப்ரெண்டை சொல்லுங்க, தனியாக தான் இருக்கீங்களா, என்னன்னா எனக்கு யாருமே இல்லைங்க, அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் கிடையாது, நான் இத்தனை வருஷமா 13 வருஷமா தனியாக தான் இருக்கிறேன் நான் அதெல்லாம் சொல்லும் போது, அப்படியாங்க எனக்கும் என் லைஃப்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஒருவேளை நம்ம கஷ்டத்தை சொன்னா நம்மளுக்கு சில வாய்ப்பு கொடுப்பாரு. உண்மை இதுதான், நான் நினைச்சது இதுதான். வாய்ப்பு கொடுப்பாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சு என்னோடது நான் ஷேர் பண்ணது தான் தப்பா போயிடுச்சு. அதை அவர் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, நானும் தனியா இருக்கேன், எனக்கு ஒய்ஃப் கிடையாது, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லுவாங்க. ஆமா அப்படிதான் சொன்னாரு. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்போ சாப்பிட்டியா கூட ஒரு கேரிங்க டெய்லியுமே நல்லா பேசும்போது ஒரு அன்பா நட்பா போச்சு. போயிட்டு அப்புறம் இங்கே லொக்கேஷன் பார்க்க போகிறோம், அங்கே போகிறோன்னும் போது ஒரு நாள் வெளியே ட்ராவல் பண்ணும்போது அப்போது ஒரு கிட்ட லவர் சொல்கிறாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், ஏன்னா உனக்கும் ஒரு துணை இல்லை, எனக்கும் ஒரு துணை இல்லை, நம்ம சேர்ந்து இருந்தோம், ஒரு நல்ல லைஃப் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்போ? ஆமாங்க, ஒரு கேரிங்கோட இப்போ எனக்கு தனிப்பட்ட பொண்ணுங்க, எனக்கு கேர் ஒரு அன்பு தேவைப்பட்டதுங்க, தனியாகவே இருக்கேன். திடீர்னு ஒருத்தவங்க வந்து என்னை வந்து கேரிங்கா பேசி கொள்ளும் போது அவங்க லைஃப்லயும் எல்லாரும் கரெக்டாங்கன்னா எல்லாருமே நம்மளுக்கு அந்த ஆசை வந்துடும், அந்த கேள்வி வரும் கண்டிப்பா. நான் கூட தான் சாப்பிட்டே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது, இது வேறப்பட்ட மாதிரி ஒரு அன்பா பேசுறாரு, கொள்றாரு. ஒரு கண்டிஷனா சாப்பிட, நீ முதல்ல சாப்பிட்டு தான் இது பண்ணணும். நீ இப்போ நான் வீட்டில் ஃபேமிலியில் எப்படி ஆயிடுச்சு, அம்மா கடை சொல்லும் போது நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, முதல்ல எழுந்திருப்போ சாப்பிட்டு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு இது கொடுக்குமே. எனக்கு அந்த இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது சொல்லிட்டு, சரி இவ்வளோ நல்லவரா இருக்காரு, இவ்வளோ ஒரு இதுவா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள. சரி எனக்கும் அந்த ஆசை வச்சு, நம்மளுக்கு ஒரு துணை தேவை. அத்த கட்டத்துல நம்மளுக்கு யார் இருக்கா, என்ன இருக்கா, இந்த ஃபீல்ட தனியா வர நம்ம இருக்க முடியாது. ஒரு ஆம்பளை துணையோட இருந்தாதான் எதுவுமே நம்மளுக்கு ஒரு இது. இப்போ தனியா நான் போய் ஒரு இது போறேன் கொள்றேன், நிறைய எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. எல்லா பெண்களுக்கும் எப்படி வந்துச்சோ சினி ஃபீல்ட்ல, அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. அப்போ இப்போ இவரை நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம்னா அதை பத்தி எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. ஒரு துணையாவும் இருக்கும், ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும், இன்னொரு ஒய்ஃப்ன்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் டிராவல் பண்ணேன். வீட்டுல ஒத்துக்கல, சினிமாக்கார வேண்டாம் சொல்லிட்டேன். அந்த மாதிரி பழகிறதுக்குள்ளலாம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்கள் ஆல்ரெடி நான் முஸ்லீம், இந்து மேரேஜ் பண்ணி தான் உன் லைஃப் இப்படி ஆச்சு, மறுபடியும் அதுவும் இவன் இந்து சினிமாக்கார, இந்த ஜாதி வேணாம், சினிமாக்கார வேணாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. சினிமாக்காரன் நம்பாது, நீ சினிமாவுக்கு போறது எங்களுக்கு பிடிக்கல, நீ என்னன்னா நான் தனியா சம்பாதிச்சு தனியா வாழணும், யார் காசையும் நான் எதிர்பார்க்க கூடாது, நீ தைரியமா இருக்கிற பொண்ணு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஒரு ஆம்பளை மாதிரி வருவேன், அந்த தைரியத்தில் நாங்கள் விட்டுட்டோம் சினிமா. ஆனா சினிமாக்காரன் யாரையும் நம்பாதம்மா அப்படின்னு எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. அப்படி எனக்கு அம்மாவுக்கு வாக்குவாதம் ஆகிட்டு இவர்கிட்ட சொல்லவே, என்ன இது உங்கள் அம்மா ஒரு பொண்ணு வாழ்க்கை வருது, வாழ வச்சு பார்க்காம இப்படி பண்ணுறாங்களே, எங்கள் அம்மாவே பேஸ் பண்ணி இது பண்ணி என்ன பண்ணாரு, நம்ம வெளியே தனியாக போயிடலாம், கொஞ்ச நாள் எனக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் தீர்த்துட்டு நம்ம வந்து இல்லீகலாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு உனக்கு மனசு இது வந்து செட் ஆகல, ஒத்துக்கல, எனக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வா உன் முறைப்படி தர்காவில் நிற்கா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கஸ்மூர் தர்காவில் ஆளி போட்டாரு, காலைல மெட்டி போட்டாரு, எல்லாமே இன்ன வரைக்கும் இங்க நான் அவர்கிட்ட வாழ்ந்தது 3 வருஷத்தோட போட்டோஸ் எல்லாம் எல்லாமே இருக்குங்க, கல்யாண போட்டோஸ். அது அவர் செல் எடுத்துட்டு அந்த தர்கால போன போது அங்க எடுத்தது, மெட்டி போட்டது, எல்லா போட்டோ வச்சிருக்கேன். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவசரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க, பட் அது லீகலா ஏன் ரெஜிஸ்டர் பண்ண? நான் கடன் பிரச்சனையில இருக்கேன், எனக்கு 10 லட்சம் கிட்ட கடன் இருக்கு, இப்ப பண்ணா அவன் வந்து எனக்கு கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுது, எங்க பணம் கொடுக்க முடியலன்னு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி எந்த அவார்டு ஃபங்க்ஷன் இருந்தாலும் எது இருந்தாலும், லாஸ்ட் டைம் போன மாசத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கரோட கல்யாண நாள் அவரு கமலா தியேட்டர்ல கொண்டாடுறாரு. கமலோட படம், என்ன படம் அதுவும் ரீரிலீஸ் பண்ணி அவரோட கல்யாண நாள் கொண்டாடுறாரு. அதுக்கு நான் தான் ஒய்ஃபா போயிருக்கு, அதோட வீடியோ இருக்கு, போட்டோஸ் இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி அதே மாதிரி எங்க அவார்டு கொடுத்தாலும் கொண்டாடுறோம், ஏதோ கூப்பிட்டு போவாரு. அப்ப எனக்கு என்ன ஆகுது, நம்பிக்கை அதிகமாகுது. புரியுதுங்களா? இப்போ சும்மா ஒரு நம்மள யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவன் இவனோட ஃபங்க்ஷனாக நம்ம ஒய்ஃபா கூப்பிட்டு போக மாட்டான், கொல்ல மாட்டான், ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும், ஒன்னாதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு காய்கறி இருந்தாலும் உட்காந்து 2 பேரும் தனியா வீடு எடுத்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாங்க, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கும். இன்னமும் இப்பவும் அப்படிதான் வந்து, இப்பதானே போனாரு, ஒரு 2 வாரம் தானே ஆகுது இந்த பிரச்சனை, 2 வாரம் தான். அப்பதான் வீட்டை விட்டு இதெல்லாம் மேட்டரா தெரிஞ்ச அப்புறம் தான் போயிட்டாரு. சரி, இவ்வளோ அதுக்கு நடுவில் எனக்கு இதுக்கு காசு கொடுக்கணும், அதுக்கு காசு கொடுக்கணும், பாப்பா என் கழுத்தை பிடிக்கிறானுங்க, நான் ஒரு ப்ரொடியூசர் மாட்டிட்டாரு, அது முடிஞ்சிச்சுன்னா வேற லெவல் படம் பண்ணி செட்டில் ஆகிடலாம், நல்லா வாழலாம், நிறைய இந்த கடன் இருக்குவேன், கொஞ்சம் இங்கே எதாவது ட்ரை பண்ணி நம்ம கொடுத்துடலாம், இப்போ கொடுத்துருவான், அடுத்த மாதம் கொடுத்துருவான், அப்படி கொடுத்துருவான்னு சொல்லி ஒரு இடத்துல 3 லட்சம் வாங்கி கொடுத்தேன்.
போன மாதத்தில் என்னோட ஜுவல்ஸ்லாம் வச்சு ஒரு 1.5 லட்சம் கொடுத்தேன். அதுக்கு நடுவில் ஒரு 20,000 வாங்கு, 50,000 வாங்கு, இதுக்கு காசு கொடுக்கணும், அதுக்கு காசு கொடுக்கணும், எப்படியும் ஒரு 6-7 லட்சம் 7 லட்சம் கிட்ட கொடுத்துருக்கேன் நான். சரி மேம், இப்போ நீங்க வந்து லீகலா இல்லைனாலும் கல்யாணம் பண்ணி தனியா ஒரு குடுத்தனமே நடத்திட்டு இருக்கீங்க. 2 வாரம் வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஹெல்ப் பண்ணிட்டு தான். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது விஷயங்கள்? நடுவில் அவங்க ஒய்ஃப் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க நம்பருக்கு? ஏன் நம்பர் கிடையாது, அவருடைய நம்பருக்கு. அவரோட செல்லை வச்சு நாங்கள் வெளியே போயிட்டு வந்த போட்டோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இவர் படுத்துட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. இவரோட செல்லை வச்சுட்டு நான் பார்த்து அவரோட செல்போன் எல்லாம் நோண்டுவீங்க? ஆமாங்க, அவர் ஃபோன் என்கிட்ட தாங்க இருக்கும். அப்பெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு மெசேஜ் வந்துச்சு, என்னன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், வர்றதை பாருங்க அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுலாம் வரல, இங்கே காசு கொடுக்கணும், அங்கே அவங்க வந்து காசு கேட்குறாங்க, இவங்க வந்து காசு கேட்குறாங்க. அந்த கேரளாவோ காஞ்சிபுரத்துலேருந்து அந்த பொம்பளை 50,000 கேட்குது, இன்னும் கொடுக்காம கம்முன்னு இருக்கீங்க, காசு ரெடி பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சு. எனக்கு உடனே சடல் ஆச்சு, என்ன இது, இப்போது தெரிஞ்சவங்க எப்படி இப்போ இவ்வளோ நார்மலாக காசு கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இவங்க ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சுதான் இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. இவ்வளோலாம் எனக்கு தெரியல. இப்போ நான் 3 வருஷமா சோஷியல் மீடியாவில் இவர் ஃபோட்டோ என் ஃபோட்டோ போடுறேங்க, இன்ஸ்டால போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன். அது எப்படி அவங்க ஒய்ஃப் பார்க்காம இருந்திருப்பாங்க? நீங்கள் ஒன்னாவே இருந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, எனக்கு தெரியல, அது ஒன்னாவே இருந்திருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி தெரியாம போகும்? யாராவது சொல்லாம கூட 2 மச்சான் இருக்கான், வளர்ப்பு பையன் இருக்கான், நீ பார்க்கலனாலும் இப்போ இவங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதை நான் கேட்டு சண்டை போடுவேன், ஒரே அழுந்து விழுந்து புலம்பி, இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் 12 வருஷமா குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் தான் பிறந்தது, அந்த குழந்தைக்கோசம் பாக்குறேன், அவ பணம் அலையிறா, அதை கொடுத்துட்டோம்னா நம்ம நிம்மதியா வாழலாம், கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுத்துக்கோ அப்படின்னாரு. எனக்கு சரி, அது பட்சத்துல சரி, இது உண்மை சொல்றேன், நான் போய் சொல்றேன்னு சொன்னா என்ன பண்ணிட்டு கம்மனை இருந்துட்டு விட்டுட்டு பார்த்தா நான் போயிட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு போனவர் தான், அதோட வரல. ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப், வாட்ஸ்அப் பிளாக்கு, ஃபேஸ்புக் பிளாக்கு, இன்ஸ்டா பிளாக்கு. எனக்கு சந்தேகம் வந்து என்ன ஆச்சு இது அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் பார்த்தேன், 4 நாள் ஆச்சு வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் விசாரிச்சு என்ன பண்ணேன், எங்கே அவர் வீடு இருக்காரு, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுவேன். மதுரை வாயிலில் இருக்கான், கிருஷ்ணா நகரில், போமா. ஏன்னா இவர் கூட சார்ந்தவங்க, இவர் சக நடிகர், இவர் கூட நடித்த எல்லாருக்குமே எங்களை தெரியும். ஏன்னா 3 வருஷம் ட்ராவல் பண்ணுறோம், எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அப்போ எனக்கு தெரியாமல் இருக்காது, என்கிட்ட பழகிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்போ கேட்கும் போது இந்த அட்ரஸ்மா நான் சொன்னேன்னு சொல்லிக்காது, நீ போய் பாரு, ஏன்னா வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு போகிறது ரொம்ப தவறு, அதனால நான் சொன்னேன்னு சொல்லிக்காத, நீ போய் பாருமானுவேன். வீடை கண்டுபிடிச்சி நான் போனேன். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம் பாருங்க, ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் நான், அப்புறம் நம்ம செந்தில்நாதன் சார் பூந்தோட்ட காவல்காரன் படம் பண்ணாரு டைரக்டர். அவருக்குள்ள எங்களோட ஸ்டோரி தெரியும், நான் எவ்வளோ பணம் வாங்கி கொடுத்துருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், இவர் பர்த்டேக்கு ஒரு மோதிரம் போட்டிருக்கேன், எல்லாமே அவர் பார்த்துருக்காரு. அந்த வீடியோவும் நான் வச்சிருக்கேன். அதனால அவரும் கூட வந்தார், ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை அது எப்படி அவன் பண்ணுவான், நானும் வரவாமா அப்படின்ட்டு நாங்கள் போனோம். வீடு தோடி போகணும்னா எல்லாம் குடும்பத்தோட ஒன்றா இருக்காங்க. யார் யாரு? அவங்க ஒய்ஃபு, அவரு, ஒரு குழந்தை, 2 மச்சான், இன்னொரு பையன், மாமியார். எத்தனை குழந்தைங்க அவருக்கு? ஒன்னே ஒன்றுப்பா, 12 வருஷம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து சொன்னார், 8 வயசு பாப்பா ஒன்று இருக்கு. 2 மச்சான்களும் அங்கே தான் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, ஒய்ஃப் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. போனவொடனே அடப்பாவி ஏன்டா, பார்த்தவொடனே எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலங்க. எனக்கு கை காட்டெல்லாம் ஒரு ஆட்டம் ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு நான் நின்று எங்கங்க அவருன்னு கேட்குறேன். அவங்க உள்ள மறைச்சி வச்சுட்டாங்க. உள்ள எங்கங்க வரணும், யாருன்னா எங்க என் புருஷங்க, என்ன நீங்கள் யாருன்னு நான் கேட்டேன். நான் சும்மா இருப்பேன், நானும் சும்மா இருப்பேன் தான், 3 வருஷம் வாழ்ந்துருக்கேன், தாலி கட்டியிருக்கேன், வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு. அந்த அவங்க மச்சான் அடிக்க வரான் ஒரு மாதிரி எகிரிட்டு. கேட்ட உடனே என்ன அப்படி இப்படின்னு ஒரு தகாத வார்த்தையில், நீ யார், நீ எந்த ஊர், நீ அப்படின்னா நீ எந்த அவள் தான் ஒன்று செஞ்சிருவோம் அவன் பாட்டு அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டான். அவங்க மாமியார் அந்த வயசான பொம்பளை அது பேசுது, அதான் இது தழுக்கு மூலம் அதான் மயக்கி இருக்குது அவனை அப்படின்னு பேசுது. என்னென்னமோ வார்த்தைங்க பேசுறாங்க. அவர் வரலையா? வெளியே வரல. சார் வந்தார்ல, நம்ம செந்தில்நாதன் சார், அவர் என்ன பண்ணாரு, அம்மா யாரும் இங்கே சண்டை போடக்கொள்ளோ இது பண்ண வரல, நான் பெரிய மனுஷன் வந்திருக்கேன், நான் ஒரு இதில் இருக்கேன், புரியுதுங்களா, எனக்கு வயது கூட தான் கம்மன் இருங்க, அவள் 3 வருஷம் வாழ்ந்துருக்கா, அதுக்கு அந்த அவர் பதில் சொல்லிட்டு வெளியே கூப்பிடுங்க, கேட்டுட்டு மட்டும் அவன் என்ன நான் பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்துக்குங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாது. தெரியாமல் எப்படிமா இருக்கும்? அதுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? 3 வருஷம் ஒரு புருஷன் எங்கே தங்கி இருக்கான், எங்கே போகிறான், எங்கே வரான், இவனுக்கு இந்த மோந்திரம் எப்படி வந்துச்சு, இந்த ட்ரெஸ் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியாதா? அது எப்படி தெரியாதுன்றீங்கன்னு அவங்களே கேட்டுட்டுனாங்க. அப்புறம் வெளியே வந்தார். என்ன சொல்லுங்க, என்ன பதில் இது, என்ன இங்கே இருக்கீங்க, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, இது என்ன இது வீடு, எப்போ வந்தீங்க இந்த வீடு, எப்போ சேர்ந்தீங்க, என்ன டைவர்ஸ் ஆயிதுன்னா சொன்னீங்க, ஆனால் எந்த வாயும் தரல, பதிலே பேசல. இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு, இல்லை இப்போ அவங்க செத்துருவேன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் எதுவுமே பண்ண முடியாது, என்னை மன்னிச்சுக்கோ
என்ன இது மன்னிச்சுக்கோன்னு நான் ஒரே வாரத்தில் முடிச்சுன்னு அர்த்தம்? இது ஊரறி எல்லாம் என் வீட்டுக்கு குடும்பத்துக்கு எல்லார் வீட்டுக்கும் வந்திருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாட்ட போனோம் அந்த காலில் வந்து எல்லாம் நான் அடுத்த மாதம் பண்ணிக்கிறேம்மா ஜனவரிக்கு, இப்போதைக்கு இது பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டெலாம் மன்னிப்பு கேட்டு பேசினேன். எல்லாம் வந்தேன், என் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கு, எல்லாம் இப்போ குடும்பத்தை இப்போ என்ன காரியம் செய்வாங்க? அப்போயே நாங்கள் சொன்ன சினிமா 2வது வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டியா, இது தேவையா அன்னு வரமே காசை வர வாங்கி கொடுத்துருக்க வெளியே, அவங்கள நான் யார் பதில் சொல்கிறது? ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. இந்த ஆட்டுக்கால் பாயா தான், மாட்டுவால் சூப்பு தான், அப்படி தான் ராஜாவுக்கு சமைச்சு வைக்கணும், அப்படி தான் சாப்பிடுவார். அது கூட ₹1 கூட எனக்கு உண்மையாங்க ஒரு ட்ரெஸ்ஸு கூட இது வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் எடுத்து கொடுத்தது கிடையாது. ஆனால் அவர் போடுற ஷூலேருந்து உள்ளே போடுற இதுலேருந்து எல்லாமே இல்லையே பாவமாக இருக்கும் பார்க்கவே. எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா இது பழசாக இருக்குன்னா இது இல்லடி எதுவுமே வருதுன்னா எதுவுமே நான் அதை வாங்குறது இல்லை கொள்வது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நான் என் புருஷன் பட்சத்தில் நான் அதை போட்டு அழகு இப்போ பார்க்குறீங்களா எல்லா ட்ரெஸ்ஸும் மேட்சாக வாங்குவேன், வாங்கிட்டு ஒன்றா தான் போட்டு போகணும். ஏன்னா அந்த அளவு நான் வாழ்ந்தேன் 3 வருஷம், ரொம்ப உண்மையாக ரொம்ப பாசமாக இருந்தாலும் மேலே அவ்வளோ ஒரு இதுவாக இந்த வாழ்க்கையை நம்ம தக்க வச்சு நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ணி போகணும் இதை அப்படின்ற போது எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக வாழ்ந்தேங்க. நான் ரொம்ப நான் இதை சொல்ல முடியல என்னால். எனக்கு புரியுது. ஒரு வீட்டில் எப்படி வாழ்ந்துருப்போம், ஒரு கடைக்கு போனால் கூட ஒன்றா தாங்க போவோம், ஒன்றா தான் வருவோம், ஒன்றா தான் போவோம், உட்காந்து காய்கறி கட் பண்ணி கொடுப்பாரு, அந்த மாதிரிலாம் சமைச்சு இதெல்லாம் வந்து என்னை ஏமாத்த என்னை நம்பிக்கை கொடுத்து இந்த பணம் வாங்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு பொண்ணுகிட்ட இது பண்ண முடியுன்றது. ஏன்னா நான் கொஞ்சம் தெளிவாக பேசுவேன் கொள்வேன், இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஏமாந்துட்டேங்க நான். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது? அது கடந்து இப்போ நான் போயிட்டு இருக்குங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பாய்சன் சாப்பிட்டேன், என்னால் முடியாமல் அம்மா அப்பா திட்ட என்னால் எதுவுமே இதை நான் யோசிக்கிறதா, இவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க, என்னால் என்ன பண்ணுறதே முடியாமல் நான் பாய்சன் சாப்பிட்டு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா கொஞ்சம் சமாளித்தேன். அதுக்கப்புறம் இந்த கமாண்ட்டுங்களாம் எல்லாரும் சொல்ல அசிங்கசியமாக இது பண்ண அவங்களுக்கு ஒரே நெஞ்சு வலி வந்து அப்படி தாங்க இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கீங்க, அவரோட சோஷியல் மீடியா பேஜ் எல்லாம் பார்க்கும்போது எதுவுமே ஐயோ அதுதாங்க எனக்கு இன்னமும் வலிக்குது. என்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அந்த நாள் வரைக்கும் இன்னமும் போஸ்ட் போட்டுட்டு வீடியோ போட்டுட்டு எல்லாமே போட்டு தாங்க இருக்குது. பொங்கல் வாழ்த்தான் வீடியோவா இங்கே இவ்வளோ போயிட்டு இருக்கு, நான் அழுந்துட்டு இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் ஆள் அட்ரஸ் இங்கே இல்லை, காலி பண்ணி ஓடியாச்சு, எங்கேயோ தலைமாறிவா இருக்காரு. மீடியாவில் யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் மட்டும் ஃபோட்டோ போட்டுன்னு போஸ்ட் போட்டுன்னு வீடியோ போட்டுன்னு இன்னொரு பொண்ணுக்கு பூ கொடுக்குற மாதிரி போட்டுட்டு இது நீங்களே சொல்லுங்க, இது நல்லவனா தான் இருப்பானா, நல்ல வயிற்றுல தான் இவன் பிறந்திருப்பானா, நல்ல ஜென்மம் தானா, இது நீங்களே சொல்லுங்க. நான் அதை பார்த்துட்டு வயிறஞ்சிட்டு தான் இருக்கேன். நான் எல்லாம் எனக்கு அனுப்புறாங்க, என்னம்மா அம்பாட்னு. அப்புறம் கேட்டா சொல்றாமா என்ன அவளே விளம்பரப்படுத்துறா, நல்லா இன்னும் நான் பெருசா வருவாராம் அவரு. இந்த மானங்கட்ட பழப்பு வந்து அவர் பெருசா வரான். ஏன்னா சில டேரக்டர் இருக்காங்களே இந்த மாதிரி ஆர்வங்களை தான் என்ன பண்ணுவாங்க, சான்ஸ் கொடுப்பாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு ஒழுங்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த இன்ஸ்டால அந்த இது போட்டு ஆடுறாளுங்க அவளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ராடுகளுக்கு இது வாய்ப்பு கொடுப்பாங்க. எங்கள் மாதிரி பொண்ணுங்களாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சில டேரக்டர் நல்ல டேரக்டர் தான் இது இப்படிதாங்க இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணீங்க, உண்மையாவே அன்பா இருந்திருக்கீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கீங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றது இருக்குல்ல, இதெல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க, என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து மறுவாழ்க்கைன்னும் போது அதுங்க வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட நம்மளுக்கு ஒரு தோணா வேணும்னு சொல்லிட்டு போறோம். அவர் வேணும்னு நினைக்கிறீங்களா திரும்ப உங்களுக்கு? இல்ல, வேணும்னு நினைக்கிறத விட இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். ஓகே, அந்த நீதி உங்க சைடுல அவர் பண்ண தப்ப அவர் உணரணுங்க. உணராம இன்னும் இருக்காரு. ஓகேவா, நான் இன்னமும் தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? தண்டனை கிடைக்கணும், இவனுக்கு ஒரு பேர் சொல்லணும், இவன் ஒரு இதுன்ட்டு. நான் அதை ஒரு பக்கம் பணத்தை வாங்கியிருக்கேங்க. எல்லாம் இந்த நியூஸை பார்த்தோன்னேம்மா அண்ணா இந்த கதைலாம் எங்களுக்கு வேணாம்மா, உன்னை நம்பி தான் பணத்தை கொடுத்தோம், அவனை சினிமாக்காரனை நம்பி நாங்கள் பணம் கொடுக்கல, நீ கூப்பிட்டு வந்து நாங்கள் கொடுத்தோம், என்னோட பணம் வரணும்னு ஒரு பக்கம் டாச்சல். நான் பணத்தை கொடுப்பறத பார்ப்பேனா, என் வீட்டை சமாளிக்கிறத பார்ப்பேனா, இல்லை இவனை பார்ப்பேனா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு எப்படி பண்ணுறதே தெரியாம தான் நான் ஒன்றா இப்போ இது பண்ணி கேதர் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் அந்த ஆளை பண்ணணுங்க, இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்க. அதுதான் என்னோடது. ஒன்றும் தண்டனை அனுபவிக்கணும், இல்லை என்னுடைய இழந்த மானத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கணும். ஆமாம் இவ்வளோ தான் வாழ்ந்தேன் வாழறேன், இவ்வளோலாம் இது பண்ண என்கிட்ட வாழணும். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா போதுன்றீங்க? எது ஒத்துக்கிட்டாலும் எனக்கு ஓகேங்க. நல்லவனா கேட்டோம். 3 வருஷம் வாழ்ந்து இப்போ கூட பாருங்க, என்னோட ஃபேஸ்புக்கு பாருங்க, இன்ஸ்டா பாருங்க, நாங்கள் 3 வருஷம் வாழ்ந்ததுக்கான ஃபோட்டோலேருந்து வீடியோலேருந்து எல்லாம் அப்படியே தான் வச்சிருக்கேன். ஃபோட்டோ மெட்டிலேருந்து இதுலேருந்து எல்லாம் அப்படியே தான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் உண்மையாக வாழ்ந்திருக்கேன். நீ கெட்டவனாயிரு ஃப்ராடாயிரு எதாயிரு, நான் நேசிச்சு வாழ்ந்தேன். ஒரு நிமிடம் நேசிச்சு தான் போட்டேன். சில இதெல்லாம் பார்ப்பீங்க, சினிஃபில் இருக்கிற எல்லாருமே டைவர்ஸ் கொடுக்க போனால் அவங்களோட ஃபோட்டோ எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் தெரியுமா பண்ணுறாங்க, எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. நான் பண்ணலை. ஏன்னா நான் ஒரு வாழ்க்கையை வந்து இந்த வாழ்க்கையை ரொம்ப விரும்பி வாழ்ந்தேங்க. நான் ரொம்ப விரும்பி அது ஒன்றுவா என் வீட்டில் சொல்லலாம் யார் தப்பா சொல்ல பரவாயில்ல, இவர் இருக்கணும் எனக்கு லாஸ்ட் வரைக்கும், அவர் கூட வாழணும், நான் அழகு பார்க்கல எல்லாம் நான் தான் காரியம். என்னோட இருந்தால் 15 வயசு பெரியவருங்க, என் 35 வயசு ஆகுது, இருந்தாலும் 48 50 வயசு கிட்ட ஆக போகுது. நான் அதை பார்க்கல. ஏன்னா அங்கே கூட எல்லாருமே காரியம் வச்சாங்க. என்ன அவங்ககிட்ட பிச்சைக்காரன் உங்ககிட்ட வாங்கி தீன்னு இருக்கான், உங்ககிட்ட இது பண்ண அவனை போய் இது பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது? பொம்பளைங்க இதுக்கு குணம் தெரியும் உங்களுக்கு. அதிகமாக ஒருத்தவங்க மேலே அனுபவிச்சிட்டோன்னா அது சீக்கிரத்தில் அது இது பண்ண முடியாது. தெரிஞ்சேதான் ஒரு
தெரியுது நம்மளுக்கு அவன் நம்மளை ஏமாத்துறான் கொடுறான்னு தெரியுது. தெரிஞ்சுதான் இப்போ நான் அதுவும் என்ன பண்ணுறது, என்ன வாழ்ந்துட்டேன் நான் ஒன்று அவங்ககிட்ட வாழ்ந்துச்சு சாதிச்சு காட்டணும். இப்போ பேசுகிற நம்ம கமாண்ட்லாம் அதுக்காக நான் வாழணும், இல்லை அவனுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும், எதனா பண்ணாதானங்க நான் சாதிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் நான் 3 வருஷம் சும்மா ஒருத்தன் வந்து என்னை யூஸ் பண்ணிட்டு போனதுக்கு நான் போயிட்டே இருக்கிறது என்னங்க, ஒரு பொம்மை மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொம்மையோட கேவலங்க, பொம்மை கூட கொஞ்சம் விளையாடுவாங்க, அதை விட கேவலமா போயிடுவாங்க. நான் அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா ஒருவேளை அவர் திரும்பி வந்து என்னை ஏத்துக்கோன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் முடிவு நான் இனிமேல் தாங்க யோசிக்கிறேன். நான் இதுக்கப்புறம் இப்போ இருக்கிற முடிவே எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியலங்க. இல்ல இவ்வளவு ஏமாந்துருக்கீங்க. அவர் சொல்ல மாட்டாருங்க, அவருக்கு தேவை என்னை யூஸ் பண்ணிக்கணும், பணம் போடுங்கணும். உங்களை மாதிரி தான் நிறைய பெண்கள் கிட்ட அந்த மாதிரி பண்றாரு. ஆமாங்க, நான் தான் சொன்னேன் லாஸ்ட் டைம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படிதான் பண்ணாருன்னு. இப்போ ஃபேஸ்புக்ல பாருங்க, ஒரு பொண்ணு கொடுக்குற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இது பண்ற மாதிரி இந்த பொண்ணுங்க தொடர்பு நிறைய நானே போனை வாங்கி என்ன இப்படி வருது மெசேஜ் சொல்லி நானே பிளாக் பண்ணியிருக்கேன். நானே மேல இது delete பண்ணி பேசுவாரா? இவரும் நான் கேட்பேன், என்ன இது டியர்ன்றாங்க டார்லிங்ன்றாங்க, என்ன அவங்களாம் வாய்ப்பு கேட்க வராங்க, அப்படிதான் வாய்ப்பு கேட்க வராங்க சார், இந்த இதெல்லாம் வாய்ப்பு சொல்லுங்க சார், அப்படிதான் கேட்பாங்க. இது என்ன டார்லிங் சாப்பிட்டியா, தூங்குனியா, எழுந்தியா, நீ அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க, என்ன இதுன்னு. முதல்ல 3 வருஷம் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் நீ ஒரு வாய்ப்பு கூட வாங்கி தரல, உனக்கே வாய்ப்பு இல்லை, இப்படி நான் கேட்டிருக்கேன். உனக்கே வாய்ப்பு இல்லை, எனக்கும் நீ வாய்ப்பு வாங்கி கொடு, நீ அவளுங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுது, ஏன் அதே ஆம்பளைங்க வர வேண்டியது தானே சார், அதை வாய்ப்பு சொல்லுங்க, ஏன் பொம்பளைங்களாவே வராங்க, நீ ஏன் நம்பர் கொடுக்குற ஒரு இதுல இருக்குன்னா எல்லா லேடிஸ் அப்படி நம்பர் கொடுப்பேன். நீ ஒரு செலிபிரிட்டியா இருந்தா உங்க நம்பர் கிடைக்க கஷ்டமா இருக்கணும், யாரா கேட்கக்கூடாது அவர் நம்பர் கிடைக்குமா, நீ எவ்வளவு பார்த்தாலும் சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் உடனே நம்பரை கொடுத்துறீங்க, அதுவே நிறைய சண்டை ஆயிருக்கு எங்களுக்குள்ள. சரி உனக்கு பிடிக்கல, நீ பிளாக் பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண, நானே அப்புறம் பிளாக் பண்ணுவேன், டீட் பண்ணுவேன், ஃபோன் பண்ணி ஏமா அதெல்லாம் பண்ணாதீங்க மயம், அப்படிலாம் பண்றீங்க, வாய்ப்பு வரும்போது சொல்லுவாங்கம்மா, நீங்க இப்படி சாப்பிட்டியா, இப்படி கொஞ்சிலாம் பேசுறீங்க, புருஷன்கிட்ட பேசுங்க, நீங்க லவ் பண்றவங்கிட்ட பேசுங்க, இவர்கிட்ட பேசி என்ன பண்ண போறீங்க, நானே நிறைய பேர் திட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நம்புறீங்களா நீங்க? இல்லை மேடம், தெரியல மேடம் எனக்கு. ஆனா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க. பட் இப்போ உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி இவ்வளோ வேதனை படுறீங்கல்ல, நீங்க என்ன பண்ணாரு உங்களுக்கு அவர் கொடுமைகள்லாம்? அதுதாங்க சில டைம் நிறைய அடி வாங்கியிருக்காதான், இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டு அடி வாங்கியிருக்கேன். அடிப்பாரா ரொம்ப? ஆமா அடிச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் விஷயம் மெசேஜ் கேட்கும் போது சரியான அடி அடிச்சுட்டு போயிட்டு தான் மறுநாள் வந்து சும்மா சமாதானம் பண்ணி காலில் விழுந்து நான் வந்து கொடுத்துட்றேன், டைவர்ஸ் கொடுத்துறேன், அவளுக்கு தேவை பணம், அந்த பணம் கொடுத்துட்டா அவள் இதுவாயிடுவா, 10 லட்சம் கடன் கொடுக்கணும், அது கண்டிப்பா ரெடி பண்ணா, அதுக்கும் வேலை போடுறாரு எனக்கு. 10 லட்சம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, இப்ப நம்ம அவ்வளவுதான், அவ ஏற்கனவே சொல்லிட்டா நீ யாருன்னா கல்யாணம் பண்ண என்ன பண்ணி, எனக்கு தேவை 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டா, அதை கொடுத்துட்டோம் நல்லா வாழலாம். அப்ப என்ன சொல்ல வர புரியுதுங்களா, 10 லட்சம் ரெடி பண்ணு முடிச்சுட்டா நல்லா வாழலாம். அதுக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணேன், இப்படி நான் அவரை பாவமா தான் நினைக்கிறேன், உண்மையாவே நினைக்கிறேன், இப்படி சொல்றாரு, ரொம்ப டார்ச்சர் பண்றான், இப்ப நான் தெரிஞ்சு சண்டை வாங்க இது பண்ண ரொம்ப டார்ச்சரா இருக்கும், 10 லட்சம் கொடுத்தேன், அவன் ஒரு அவனை 10 லட்சம் கொடுத்து வேலைக்கு வைக்கணும், படம் கதை ஓட்டுறானா, அந்த இந்த படம் மாதிரி உன்னை மறுபடியும் பிளான் போட்டுருக்கோம், ஒழுங்கா இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை உஷார்படுத்தினாங்க. இவ்வளவு வாங்கி கொடுத்ததே உனக்கு திருப்பி வரல, வட்டி காசு கொடுக்க மாட்டான், அதை கொடுக்க மாட்டான், எல்லாம் உனக்கு ஃபோன் அடிச்சுக்கிறாங்க, உனக்கு புத்தி இல்லையான்னு என் ஃப்ரெண்டுங்க திட்ட ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் இன்னும் உஷாராயிட்டேன். ஒரு வாட்டி மறுபடியும் அந்த சொல்ல மறந்துட்டேன், மறுபடியும் அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுச்சு, ஃபோனே பண்ணுச்சு உங்க நம்பருக்கு, அவர் நம்பருக்கு தான், என் நம்பர் தெரியாது, ஃபோனே பண்ணுச்சு. ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணேன், மறுபடியும் கட் ஆயிடுச்சு, எடுத்து நான் ஃபோன் பண்ணேன், ஹலோ சொல்லுங்க, நான் சொன்னேன்னா என்ன யார் நீங்கள், நான் சுகுமார் ஒய்ஃப் பேசுகிறேன்னு நான் சொன்னேன். சுகுமார் ஒய்ஃபா அப்படின்னா, ஆமாம் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொன்னதுக்கு இல்லை அவர் இல்லை கொடுங்க, நாங்கள் இல்லைங்க இப்போ என்ன விஷயம், இல்லைங்க காசு விஷயம், இது விஷயம், உங்கள் கூட தான் இருந்து எல்லாம் கொடுத்துட்ருக்காருன்னு சொன்னேன். எனக்கு கொடுக்குறாரா, உன் புருஷன் போடுற ஜட்டி முதல்கட்டு நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் 3 வருஷம், அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனீங்க, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, என்ன விஷயம், என்ன உங்கள் பிளான், என்ன பேசிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன், எல்லாமே கேட்டேன். கேட்டோன்னு என்ன பண்ண கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு அவங்க மச்சான் ஃபோன் பண்ணுறான், ஃபோன் பண்ணி என்ன அப்படி பேசினியாமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு எனக்கு தான் சம்மந்தம் இருக்குது, ஏன்னா அந்த கூட அவங்களும் வாழ்ந்துருக்காங்க, நானும் வாழ்ந்துருக்கேன், நாங்கள் பேசுங்க, நீங்கள் எதுக்கு நடுவில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஃபோனை. வச்சுட்டு இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என்ன இது ஃபோன் பண்ணுறாங்க இப்படிலாம் பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னா, நீ வாய் மூடு, 2 நாள் கம்முனு, 2 நாள் நான் சமாளிச்சிடுறேன், உங்களை சமாளிச்சுட்டு வந்துடுறேன், இன்னமும் நீனும் என்கிட்ட ஓடி வந்து என் கூட இருக்கிற மாதிரி, என்ன நீ மறுபடியும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு வராங்க, திடீர்னு தான் கதை நடக்குது, என்னதான் பண்ற, இதெல்லாம் தெரியப்படுறதாங்க ஓடிட்டாருங்க அவரு. ஓடிட்டு தான் ஒரு வாரமா வராம ஃபோனெல்லாம் இது பண்ணிட்டு இப்போ எங்கேயும் மாட்டிட்டாரு, பணத்தெல்லாம் அவரை கொடுக்கணும், உஷாராயிட்டா தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கிறதெல்லாம், இனிமேல் கூட இருந்தா நம்மளால முடியாது, காசுக்கு இதுக்கு ரொம்ப டார்ச்சர் ஆகிடும் தான் ஓடி போயிட்டு இருந்து. நம்ம இப்போ நான் சொன்னால் கூட இஷ்டப்பட்டு தான் ஒருத்தர் எடுத்துக்கிறோம் கொள்கிறோம், இஷ்டப்பட்டு அது நம்ம இருக்கிறோம், ஆனால் இப்படிலாம் இருப்பாருன்னு தெரிஞ்சு யாரும் இருக்கிறது இல்லைல்ல. இப்போ நான் அதை சொன்னால் கூட இப்போ தான் கமெண்ட்டில் போடுறானுங்களே, மூடிக்கிற அப்போ திறந்து காமிச்சேன், நான் சொன்னேன் தெரிஞ்சுதானே போனேன், அப்புறம் நான் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு கேட்பீங்க. நம்ம ஆசைப்பட்டு தான் அவங்க கூட படுக்க போகிறோம், ஆனால் இவ்வளோ சித்திரவதெல்லாம் பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது.
ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாருங்க. ரொம்ப இந்த கடிக்கிறது கொண்டது ஒரு மாதிரி தான் இது பண்ணுவார். ஏன் இப்படிலாம் பண்ணா, எனக்கு அவ்வளோ உன் மேலே ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டு, வெறி, என் அழகு, என் தேவதை, எனக்கு கடிச்ச பொக்கிஷம் நீ அப்படின்ற மாதிரி சமாளிப்பார். சரி, நான் அதை என்ன எடுத்துப்போம், ஒரு பெண் என்ன எடுத்துப்போம், ஐயோ நம்ம அதிகபட்சம் மேலே ஒரு இது வச்சிருக்காருப்பா. பொம்பளைங்க நம்ம அப்படி தான் ஏமாறும். ஐயோ நம்ம மேலே எவ்வளோ ஆசை வச்சிருக்காரு பாரு, எவ்வளோ வெறி வச்சிருக்காரு பாரு. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களுக்கு தெரிஞ்சதா இவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்த